கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு அரசு, இதற்கு முந்தைய அரசு, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவங்க தலைமையான அரசு தமிழ்நாடு இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலமா கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரத்தில் வைக்கின்ற சூழல்ல தற்போது இந்த வேலைவாய்ப்பு தொழிலில் ஒரு 15,000 கோடி மதிப்பிலான ஒரு தொழில் வேற மாநிலத்துக்கு தள்ளி போன மாதிரி ஒரு கருத்து வருகிறது. இதனை ஒட்டி தாவேக்காவுடைய பல்வேறு எம்எல்ஏக்களுடைய படிப்புகள் போன்ற பல்வேறு விஷயங்கள் கேள்விக்குறியா இருக்கிறது. மிக முக்கியமா பார்த்தோம்னா கல்வித்துறை அமைச்சனுடைய படிப்பே கேள்விக்குறியா இருக்கிறது. எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது திறமை இல்லாதால் கூட ஒரு முதலமைச்சர் பதவியில் உட்கார்ந்துடலாம். அமைச்சரவை, சட்டமன்ற உறுப்பினர்கள், முதலமைச்சர் அனைவருமே சர்வ முட்டாள்களாக, தற்குறிகளாக, வடக்கு தெற்கு தெரியாதவர்களாக, தன் தொகுதியின் எல்லை தெரியாதவர்களாக, எம்எல்ஏ பதவியுடைய அதிகாரம் தெரியாதவர்களாக, அமைச்சருடைய அதிகாரம் தெரியாதவர்களாக, அந்த பதவியை பற்றி புரியாதவர்களாக, யார் விவரமானு கேட்டால் மார்ட்டின் குடும்பம் தான். அவங்க லாட்ரி விற்று ஊருக்கே லாட்ரி விழுங்க, அவங்க போனால் பரிசு விழுங்க மயில்வா இருப்பாங்க. தமிழ்நாடே அவங்களுக்கு இன்னைக்கு லாட்ரி விழுந்து போச்சு. மார்ட்டின் குடும்பத்துக்கு லாட்ரி சீட்டில் பணம் விழுந்தா எல்லாம் மகிழ்ச்சி அடைவான். ஆனால் தமிழ்நாடே லாட்ரியை அவங்களுக்கு அவங்க வீட்டு குடும்பத்துக்கு கொடுத்துருச்சு. அவங்க தான் இன்னைக்கு ஆதவர்ஜுனா தான் நிழல் முதலமைச்சராக இன்னைக்கு விவரமாக இருக்கார். மற்ற யாருக்கும் விவரம் இல்லை. விஜய் உட்பட அவருக்கு என்ன விவரம் இருக்கு? நீங்கள் பாருங்கள், 15,000 கோடி ஒரு திட்டத்தை, அருமையான திட்டம் இன்னைக்கு நம்ம கையை போயிடுச்சு. எத்தனை பேருக்கு தெரியும்? தானா கூனாக்கு ரீல்ஸ் போடுவேன், சங்கீதாவை விஜய் மனைவியை வைவான், திட்டுவான், பொன்ராஜ் மேலே வழக்கு போடுவாங்க. ஒரு அருமையான திட்டம். அதாவது டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்டு டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் DRDO இடம் தொடர்ந்து 3 ஆண்டுகள் திராவிட மாடல் அரசு சண்டை போட்டு இந்தியாவுடைய 5ஆம் தலைமுறை ஸ்டெல்த் போர் விமான திட்டத்துடன் தொடர்புடைய முக்கியமான பாதுகாப்பு விண்வெளி திட்டமான AMCA அட்வான்ஸ்டு மீடியம் கம்பேட் ஏர்கிராஃப்ட் விமான சோதனை மற்றும் ஒருங்கிணைப்பு மையத்தை அமைக்கக்கூடிய வாய்ப்பை ஒசூரில் அனுமதியை தமிழ்நாடு பெற்றது. திராவிட மாடல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது இந்த திட்டத்துக்கு அனுமதியை பெற்றோம். இந்த திட்டத்துடைய மதிப்பு முதல் கட்டமாக 15,000 கோடி. தற்கூறிகள் புரியணும், மாற்ற வரணும் அப்படின்னு சொல்லி ஏமாற்றமா வாக்கு போட்டவனும் புரிஞ்சுக்கிறோம். உங்களுக்கு அது புரியுமா? தமிழ்நாட்டை இந்தியாவில் பொருளாதாரத்தில், இரட்டை இலக்க பொருளாதாரத்தில் தமிழ்நாடு தான் தலை சிறந்த மாநிலமாக கொண்டு வந்தோம். இப்படி ஆட்சி, இந்த தற்கூரி தலைமையில் ஆட்சி நடந்தா இன்னும் 50 ஆண்டு காலத்துக்கு எல்லாத்துலையும் கல்வி, வேலை வாய்ப்பு அனைத்திலும் பின்னுக்கு தள்ளப்பட்டுருவோம். இன்னைக்கு நடந்திருக்க விஷயத்தை மட்டும் சொல்றேன், இதெல்லாம் நீங்க மறுத்து பேசுங்க. போயிங், ஏர்பஸ், டர்னர் 228, ஆண்டனோவ் அண்ட் 32 மாதிரியான இராணுவ விமானங்களுக்கான ஆய்வுகள் செய்து தர சான்றிதழ் வழங்கும் ஹஜ்யூப்பாக மாறியிருக்கும் தமிழ்நாடு. 3.5 கிலோமீட்டர் ஹொசூர் ரன்வே இருந்தும் இடம்தான் உள்ளது. இது போதாது என்று ஒன்றிய அரசை தட்டி கழிக்க நினைத்த போது, இது பத்தாது அப்படின்னு ஒன்றிய அரசு சொல்லுது. அவன்கிட்ட ஏற்கனவே இருக்கு 3.5 கிலோமீட்டர் ஹொசூர் ரன்வே இருந்தும் இது பத்தாதுன்னு சொல்றான். ஆனால் இதை தட்டி கழிக்க விடாமல் மாநில உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு, நம்முடைய அன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 100 ஏக்கர் நிலம் இலவசமாக கொடுத்தது திமுக அரசு. அதற்கு ஒரே காரணம், தற்குறிகளே, கில்லி படம் பார்த்து ஓட்டு போட்ட தற்குறிகளே, என் பேரன் சொன்ன, என் குட்டி சொல்லிச்சுன்னு ஓட்டு போட்ட தற்குறிகளே. அதாவது 7,500 இளைஞர்களுக்கு ஏர்பேஸ் வேலைவாய்ப்பு கிடைக்க இருந்த ஒரே காரணம்தான் 100 ஏக்கர் இடத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசு கொடுத்தது இந்த திட்டத்துக்கு. இந்த திட்டம் டிவிக்கு ஆட்சி அமைந்ததும் வந்துருச்சா? கன்ஃபார்ம் வேலை வாய்ப்பு கன்ஃபார்ம். இன்றைக்கு நிலவரம் என்னன்னு கேட்டா,
இந்த திட்டம் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒன்றிய அரசை போராடி பெற்ற திட்டம். 100 ஏக்கர் இலவசமாக கொடுத்து ஒன்றிய அரசு பெற்ற திட்டம் இன்னைக்கு ஆந்திராவுக்கு போயிடுச்சு. அதாவது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் ஆந்திர முதல்வர் என் சந்திரபாபு நாயுடு ஆகியோர் வெள்ளிக்கிழமை புட்டபர்த்தியில் 15,000 கோடி மதிப்பிலான ஏஎம்சி பாதுகாப்பு மையத்துக்கான அடிக்கல் நாட்டினர். தாவேகா ஐஸ் ஃப்ரூட் வாங்கி என்ன செய்யுது வச்சுக்க, குட்டி சொன்னா ஓட்டு போட்டேன்ல போங்க. ஏன் திட்டம் வேறு மாநிலத்துக்கு சென்றுள்ளது அப்படின்னு அவன் அறிக்கையை கொடுக்குறான். நான் போய் பேசல. தொழில்துறை அமைச்சர் யாரு? நான் சொல்றது பதில் சொல்லு. பொலிட்டிக்கல் கன்சிடரேஷன் என்றும் அதனால் ஆந்திராவிற்கு மாற்றப்பட்டது என்று சொல்லி முடித்துள்ளார். 7,500 இளைஞர்களின் வேலை வாய்ப்பு என்பது 7,500 குடும்பங்கள். இது சாதாரண விஷயமா? சினிமா மோகத்தில் ஹீரோ ஒர்ஷிப் என்ற ஒற்றை காரணத்துக்காக தற்குறியின் கைகளில் தமிழ்நாட்டை தூக்கி கொடுத்தவர்கள் பொறுப்பேற்பார்களா? விசிலுக்கு போட்டேன் போயிருச்சாடா திட்டம். எத்தனை திட்டம் போக போகுது இனிமே? தமிழ்நாடே டெல்லிக்காரனுக்கு போகுது, எழுதி வச்சுட்டு போறேன். இல்லாட்டி விஜய் எழுதி வச்சுட்டு போயிடுவோம். தங்க நிறத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி தருவான்னு பாட்டு இருக்குல்ல, அது மாதிரி விஜய் யாருக்காவது தங்க நிறம் மருந்து எழுதி கொடுத்து போகக்கூடாது. தற்குறிய கோனைஸ் வாங்குங்க, சாப்பிட்டுருங்க. மகன் சொன்னா, மக சொன்னா, பேரன் சொன்னா, பேத்தி சொன்னான்னு சொல்லிய பெரியவர்கள் அவர் வீட்டு குழந்தை எதிர்காலத்தில் மண்ணை அள்ளி போட்டிருக்கீங்க. இன்னும் என்ன அள்ளி போட போறீங்களே தெரியல. தீய வச்சுட்டு போப்பலான்னு தெரியலடா தமிழ்நாட்டில் இந்த தற்கூரி ஆட்சிக்கு வந்து. அந்த தான் பாட்டு சொன்னீங்களா சார்? அதுல ஊட்டிலாம் தரேன்னு சொல்லியிருக்காரு சார். ஊட்டி கொடைக்கானலத்தா. அதை விட நீங்க பாருங்க, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து இந்த தானாகுணா தற்குறி கட்சி வெற்றி பெற்றிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களுடைய சர்டிபிகேட் அப்புறம் பார்க்கணும், கல்வி சான்றிதழை பார்க்கணும். எஸ்ஏஆர் மாதிரி அவங்க வாக்காளர்கள் உண்மையிலே உங்க பேர் என்ன, வாக்காளர்கள் உங்க பேர் இருக்கா, இந்த பேருக்காரர் தான் எம்எல்ஏ ஆயிருக்கானா, ரொம்ப சந்தேகம் வருது. தற்கூரியில் இந்த அளவுக்கு இன்னைக்கு ரொம்ப மோசமான நிலைமையில ஆள் மாறாட்டம் பண்ணி வெளிநாட்டில் தான் வந்துட்டு போயிருக்காங்க, ஓட்டு போட்டு போயிருக்காங்க. ஆனால் இங்க இந்த வெற்றி பெற்றக்கூடிய 108 தற்கூரியுடைய கல்வி சான்றிதழ் அவங்களுடைய பேர் வந்து வெளியே ஒரு பேர் சொல்றாங்க, உள்ள ஒரு பேர் சொல்றாங்க. மோசடி நிறைய நடக்கும். மோசடியில தான் இந்த ஆட்சியே இருக்கு. முதலமைச்சரா வந்து மோசடியில தான் உட்கார்ந்துருக்காரு. மோசடி முதல்வர், ரீல்ஸ் முதல்வர், குட்டீஸுகளை மிட்டாய் வாங்கி கொடுக்காம கூட ஏமாத்தின முதல்வர், வாட்ஸ்அப் மூலமாக ஏமாற்றிய முதல்வர். நீங்க பாருங்க, இந்த ராஜ்மோகன் அவர்களுக்கு இருப்பது இன்ஜினியரிங் முடிச்சிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரிங் முடிச்சாரா இல்லை என்பது தெரியல. அரியர் என்று இருந்த அசிங்கமாகனு சொல்லிட்டு முடிச்சுட்டேன்னு சொல்லியிருக்காரு. வேட்பு மனுவில் டிகிரியை குறிப்பிடல. இதை கேஸ் போட்டா வெளியே வந்து இன்ஜினியரிங் போடுறாரு, ஆனா வேட்பு மனுவில் குறிப்பிடல. இதை கேஸ் போட்டால் எம்எல்ஏ பதவியே போகும். மேலும் ஏன் போலி கல்லூரியில் பணம் கட்டி டிப்ளமோ வாங்கினார் என்று அடுத்த பஞ்சாயத்துக்கு தார்மீக ரீதியாக போலி டிகிரி வாங்கியவரின் கையில் 70 லட்சம் குழந்தைகளின் பள்ளி படிப்பு கொடுத்துருக்கோம். பள்ளி படிப்பை 70 லட்சம் குழந்தைகள் கையில் கொடுத்துருக்கோம். ஒன்றிய அரசு தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கிறேன், நீங்கள் சமஸ்கிருதம் இந்தியை படிக்க வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் உன் பணம் வேணாம், 10,000 கோடிகள் பணத்தை வேண்டாம், எங்கள் பள்ளிகளுக்கு நாங்கள் இந்தியை திணிக்க மாட்டோம், சமஸ்கிருதத்தை திணிக்க மாட்டோம், உன் பிஎம்சி திட்டம் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி ஒன்றிய அரசுக்கு போராடிய திராவிட மாடல் அரசு எங்கே? அவர் படிப்பு சான்றிதழே போலி இன்ஜினியரிங்ல வாங்கினாரா? ஏன் வேட்புமனுவில் சொல்லல? வெளியே இன்ஜினியரிங் சொல்றாரு. இவரு பிள்ளைகளுக்கு ஒழுக்கமான படிப்பு சொல்லித்தர போறாரா? இப்படி ஆள் தான் இருக்கு தற்கூரி கட்சியில. தமிழ்நாடு நாசமா போச்சு.